வரதுக்கான காரணம் ரெண்டு சொல்லலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து மெடிக்கல் ப்ராப்ளம். இது தைராய்டு ப்ராப்ளம், இன்னொன்று வந்துட்டு சுகர். ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஷோல்டர் பெயின் இருக்கும். டைஜஷன் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பாடி மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு சில வாக்கிங்கோ சில எக்ஸசைஸோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஎம்ஆர் லெவலில் எந்த ஏஜில் வேணாலும் எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு இந்த ரைட்டு வர ஷோல்டர் பெயின் வந்துட்டு லிவரும் கேல் பிளாடரும், சைடு வர ஷோல்டர் பெயின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டமக்கும் பேங்க்ரியாஸ். நெக்ஸ்ட் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருந்தீங்கன்னா அது இன்னும் லாக் ஆகி பெயின் அக்ரவேட்டாக தான் ஆகும். ஏன்னா நான் சொன்ன ரீசனை வந்துட்டு நீங்கள் கவனிங்க. சப்போஸ் ஷோல்டர் பெயின் எதுவுமே சரியாகலைன்னா ரீசனை கவனிங்க. ஹாய் கைஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ சேனல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயினோட கஷ்டப்படுறாங்க. என்னதான் டாக்டர்கிட்ட போனாலும் டேப்லெட் போட்டாலும் அவங்களுக்கு பெயின் வந்துட்டு சரியாக மாதிரி. பெயின் வரதுக்கான காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்குரிய சொல்யூஷனை நீங்கள் தேடி போனீங்கன்னா அந்த பெயின்லேருந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகலாம். ஸோ இங்கே நான் வந்து பெயின் வரதுக்கான காரணமும் ப்ளஸ் அதுக்குரிய எக்ஸசைஸாக நான் சொல்லித்தர போகிறேன், எப்படி சரி பண்ணலாம் எக்ஸசைஸ் மூலயமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பெயின் வரதுக்கான காரணத்தை பார்க்கலாம். பெயின் வரதுக்கான காரணம் ரெண்டு சொல்லலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து மெடிக்கல் ப்ராப்ளம். ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இன்ஜுரி ஆகலாம். ஆக்சிடென்ட் ஆகி இன்ஜுரி ஆகிறதுனால ஷோல்டரில் வந்துட்டு ப்ராப்ளம் ஏற்பட்டு அதனால் பெயின் வர சான்சஸ் நிறைய இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்றது சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு ஹேபிட் வந்திருக்கும். ஒரு தோள்பட்டையில் வந்துட்டு ஒரே சைடு வந்துட்டு பேகை மாட்டுவாங்க. காலேஜ் போகும்போதோ ப்ளஸ் ஆஃபீஸ் போகும்போதோ ஒரே சைடில் பேக் மாட்டி அந்த மசிலும் ஷோல்டரும் வந்து ஜாயின்ஸை வந்து வீக் ஆகி அதனால் பெயின் வரும். சில பேர் ஒரே சைடு படுக்கிற ஹேபிட் இருக்கும், அவங்களுக்கும் பெயின் வர சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்துட்டு இப்போ இருக்கிற ஐடி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்யும்போதோ பாடி பொசிஷன் வந்து சரியாக இல்லாமல் ஷோல்டர்லாம் வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறது இல்லை டவுன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பாடி வந்துட்டு பொசிஷன் சரியில்லாதனால அவங்களுக்கு ஷோல்டர் வந்து வீக் ஆகி போனும் வீக் ஆகி அதனால் பெயின் வருது. இந்த மாதிரி வந்துட்டு இன்ஜுரி ப்ளஸ் வந்துட்டு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு வர்ற ப்ராப்ளத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சில எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ரெக்கவரி பண்ணலாம். அந்த ரெக்கவரி ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு 2 months ஆகலாம், 3 months ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம். ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்துட்டு ரெக்கவரி கிடச்சிடும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ராப்ளம். சில பேருக்கு இந்த மாதிரி ஃபிசியோ எடுத்தாலும் பெயின் கிளியர் ஆகலனால இந்த நெக்ஸ்ட் கவனிக்க வேண்டியது மெடிக்கல் ப்ராப்ளம். டாக்டர்கிட்ட போனீங்கனாலே ஃபஸ்ட்டு கேட்பாங்க உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது ஷோல்டர் பெயின் வரத்துக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம், இன்னொன்று வந்துட்டு சுகர். ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஷோல்டர் பெயின் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ப்ராப்ளம் வருதுன்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல வந்து பிளட் ஃப்ளோ வந்துட்டு சரியாக போகாதனால தான் அவங்களுக்கு பெயின் வருது. ஸோ இங்கே நீங்கள் அங்கே இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னா அந்த இடத்துக்கு பிளட் ஃப்ளோ போகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எதனா கவனித்து உங்களோட ஃபுட் ஹேபிட்டை மாற்றணும். ஸோ ஃபுட்டு வந்துட்டு டைஜஷன் ஆகாததுனால தான் உங்களுக்கு சுகராக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃபுட்டை நீங்கள் டைஜஷன் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பாடி மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு சில வாக்கிங்கோ சில எக்ஸசைஸோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஎம்ஆர் லெவலில் எந்த ஏஜில் வேணாலும் எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ பிஎம்ஆர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டு டைஜஷன் ஆகிடும். ஸோ ஃபுட்டு டைஜஷன் ஆனாலும் உங்களுடைய தைராய்டு கிளாண்ட்ஸ் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகணும். இப்போ தைராய்டு கிளாண்ட்ஸ் தான் என்ன பண்ணணும், அது வந்துட்டு தைரோ ஆசிட் என்ற ஃப்ளூயிடை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஃப்ளூயிடு தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஷன் ஆன ஃபுட்டை வந்துட்டு அது உள்ளே இருக்கிற சத்துக்களை உறிஞ்சிக்கிறது வந்துட்டு அந்த ஆசிட் தான். ஸோ இந்த ஆசிட் எதனோட கண்ட்ரோல் இருக்குன்னா தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு அது உறிஞ்சிற தன்மை கம்மியாக இருக்கும்போதும் உங்களுக்கு வந்துட்டு பிளட்டு வந்துட்டு கிடைக்காது, சத்துக்கள் கிடைக்காது. ப்ளஸ் ஆக்சிஜனும் இல்லாத போது அந்த பிளட்டு வந்துட்டு உடம்புல போயிட்டு அந்த ஷோல்டர்லேயோ இல்லை எந்த ஜாயின்லேயோ போயிட்டு உங்களுக்கு சேராமல் இருக்கும்போது உங்களுக்கு பெயின் வரும். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்துட்டு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் உடம்பு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து அது டைஜஷன் ஆகி அந்த சத்து உறிஞ்சப்படுறதா பார்த்துட்டு நீங்கள் வந்து விட்டமின் டி கம்மியானாலும் உங்களுக்கு அந்த உரிகிற தன்மை இருக்கும். ஸோ வெயிலில் கொஞ்சம் உடம்பு படுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டா உங்களுடைய பிளட்டு வந்துட்டு அந்த இடத்துக்கு போகும்போதோ உங்களுக்கு பிரச்சனை வராது. இல்லை செகண்ட் இன்னொன்று என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு டைஜஷன் ஆகாதுல்ல. ஸோ ஃபுட்டு டைஜஷன் ஆகாத போது அந்த ஃபுட்டு வந்துட்டு
கழிவுகளாக வந்துட்டு தேக்கமாகி அந்த கழிவுகளிலிருந்து ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேஸ் வந்துட்டு எங்கெங்க ஜாயின்ஸ் இருக்கோ அந்த ஜாயின்ஸ்லாம் போய் லாக் ஆகிடும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு பெயினும் வர வைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுட்டு டைஜஷன் ஆகணும், டைஜஷன் ஆன ஃபுட்டு நியூட்ரிஷனாக மாறணும், மீதி இருக்கிற டைஜஷன் ஆன ஃபுட்டை தவிர மீதி இருக்கிற கழிவுகளை வந்துட்டு வெளியேறணும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஆரிஜனை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஷோல்டர் பெயின் சரியாகும். நீங்கள் டேப்லெட் பண்ணிட்டு ஃபிசியோ பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்த இடத்துல சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகாது. ஓகேங்களா? எங்கே ஆரிஜனோ அங்கே நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அங்கே சரி பண்ண பாருங்கள். ஸோ இங்கே சரி பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு சரியாக சான்சஸ் நிறைய இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் வந்துட்டு ரைட் சைடாக வரும், லெஃப்ட் சைடாக வரும். ஸோ ரைட் சைடு வர ஷோல்டர் பெயின் என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த ரைட்டு வர ஷோல்டர் பெயின் வந்துட்டு லிவரும் கேல் பிளாடரும். ஓகேங்களா? இந்த ஷோல்டர் பெயின் வந்து லிவர் கேல் பிளாடர் கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு காமிக்குது. இப்போ லெஃப்ட் சைடு வர ஷோல்டர் பெயின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டமக்கும் பேங்க்ரியாஸ். ஸோ இதில் எதனா கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். சப்போஸ் உங்களுக்கு பெயின் சரியாகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, எவ்வளோதான் மாத்திரை சாப்பிட்டாலும் எவ்வளோதான் பண்ணாலும் பெயின் சரியாகலை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு நெக்ஸ்ட்டு லெவல் இதெல்லாம் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஷோல்டர் பெயின் வந்து சரியாகும். ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் சின்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய எக்ஸசைஸ் என்னன்னு நான் சொல்லித்தரேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மெடிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் இந்த மாதிரி நான் சொல்லித்தர சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு டோட்டலாக ரெக்கவரி பண்ணிடலாம். இப்போ எனக்கு பெயின் இருக்குது, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படியே நீங்கள் நினச்சிட்டு எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருந்தீங்கன்னா அது இன்னும் லாக் ஆகி பெயின் அக்ரவேட்டாக தான் ஆகும். ஸோ உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளாக வந்துட்டு நீங்கள் வீட்டில் செய்யுங்க. ஓகேங்களா? பண்ணுங்க. நான் சொன்ன ரீசனை வந்துட்டு நீங்கள் கவனிங்க. சப்போஸ் ஷோல்டர் பெயின் எதுவுமே சரியாகலைன்னா ரீசனை கவனிங்க. மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டமக்கில் இருக்கிற கழிவுகள், உடம்புல இருக்கிற கழிவுகள். ஸோ அந்த கழிவுகளை நீக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கவனிங்க. ப்ளஸ் வந்துட்டு சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஷன் ஆகக்கூடிய வழிமுறைகளை, ஜூஸு, கஷாயம் எதனா இருந்துச்சுன்னா போட்டு சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுடைய ஷோல்டர் பெயின் வந்துட்டு சரியாயிடும். அப்புறம் வந்து வலது இடது கை ஷோல்டர் பெயின் வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் அதுலேயும் சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த ரீசனால் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய ரீசனை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் பெயின்லேருந்து விடுபட்டு வரலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.